ரவிக்குமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா, எந்த டைரக்டருக்குமே அவர் வந்து எப்போ டைரக்டருடைய, அதாவது எந்த ப்ரொடியூசர்னுடைய டைரக்டர் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்தவர். அதே மாதிரி அவர் கூட நான் ஒரு படம் தான், அந்த என்ன படம், சுயமரமா, அது அவர் டைரக்ட் பண்ணார். நான் என் சிசியும் எல்லாருமே நடித்தோம். என்னென்னா, இப்போ அவரை பற்றி மற்றவங்க சொல்லுவாங்க, என்னன்னா அவர் அந்த ப்ரொடியூசருக்கு எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு நாளில் வந்து இந்த சீன் இவ்வளோ சீன்னா அந்த சீன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எனக்கு கஷ்டம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சீன் எடுக்கிறதுன்னா, அந்த முந்தான முடிச்சில் அந்த முருங்கைக்காய் சீன் இருக்க, அந்த சீனுக்கு வந்து டெய்லி முருங்கைக்காய் கீரை எல்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க. எனக்கு இன்னும் மைண்டில் செட் ஆகலைன்னு, அப்போ அதெல்லாம் சாப்பிட்ருங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்பேன். இப்படி ஒரு 3 தடவை அந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வாந்தி எடுத்துன்னே வருவாங்க. அந்த சீன் எனக்கு இன்னும் மைண்டு கரெக்டாக செட் ஆகலைன்ட்டு அது ஒரு 3 தடவை எல்லாம் சாப்பிட்ருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து எனக்கு மைண்டுக்கு செட் ஆகணும்னு நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் மைண்டில் ஏற்கனவே செட் பண்ணிடுறாரு என்னன்னு தெரியல, கரெக்டாக முடிக்கணும்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக முடிப்பார். ஸோ இவங்களுடைய ஹிட் லிஸ்ட்டில் வந்து அவர் கனிஷ்கா நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறார் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உத்தரவாதமாக சொல்லலாம் இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகணும். அதனால் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கனிஷ்காவுக்கு நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா மெயினாக அதெல்லாம் வேணும் நமக்கு, நண்பர்கள் சப்போர்ட் அப்படிங்கிறது இப்போல்லாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம். ஸோ நிறைய பேர் இந்த நண்பர்கள் மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவருக்கு வந்து என்ன ஃபஸ்ட்டு படத்துலேயே அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த படத்தில் நிறையா இருக்குது. அதனால் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை எல்லாத்துக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.